பொதுவாகவே இங்க ஒரு மக்களோட மனநிலை இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது. அத கண்டிப்பா இவ்வளவு நாட்கள் வரை, இவ்வளவு வருடங்கள் வரை அதிமுக மட்டுமே அறுவடை செய்து கொண்டிருந்த காலங்கள். அதுல குறிப்பா அதிமுகவுக்கு அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை பதிவு செய்ததில் மிக முக்கியமான ஒரு தொகுதின்னு பாத்தீங்கன்னா, அது திருச்சி தொகுதிய நம்ம சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து இவங்க இல்லன்னா விட்டா அவங்க. இவங்கள தாண்டி அடுத்த சிந்தனையே இருக்காது அந்த மக்களுக்கு. அந்த மக்களுக்கு வந்து அடுத்த சிந்தனையே இருக்காது. அந்த இடத்துல ஆமா, அந்த இடத்துல திமுக தன்னுடைய கூட்டணியில் இருக்கும் மதிமுகவுக்கு ஒதுக்கி இருக்கு. மதிமுக போட போற சின்னம் வந்து தீப்பெட்டி சின்னத்துல நிக்கிறாங்க. மதிமுகவில் வைகோவினுடைய மகன் துரை வைகோ நிக்கிறாரு. அதிமுகவில் மணல் சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து நிக்கிறாரு. அடுத்ததாக பாஜக சார்பாக அமமுகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. குக்கர் சின்னம் பாஜகவின் தாமரைக்கு ஈக்குவல் ஆகுமா? அதை மக்கள் கிட்ட யார் கொண்டு போய் சேர்க்கிறது சார்? அந்த இடத்துல செந்தில்நாதன் ஒருவர் வந்து அமமுக சார்பாக போட்டியிடுகிறார். நல்ல படித்த வேட்பாளர், திருச்சி தொகுதியை சார்ந்தவர். அந்த மாதிரி ஏன்னா பாக்கி இருக்கிற 2 கேண்டிடேட்டுமே திருச்சி தொகுதியை சாராதவங்க, வெளியில இருந்து வராங்க. இது இல்லாம நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவர் வந்து ஒரு பாடி பில்டர் திரு ராஜேஷ்ங்கிறவர் நிக்கிறாரு. சோ இந்த காம்பினேஷன் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை திருச்சி தொகுதியில ஏற்படுத்தும்? துரை வைகோ தீப்பற்றி பற்றி எரியுமா, இல்லைன்னா இலை துளிருமா, இல்லைன்னா குக்கர் விசில் அடிக்குமா? என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அந்த கூட்டணியில வந்து ஒரு பகுதி, ஒரு கூட்டணி கட்சியை வந்து எரிச்சு போடுறதுக்கு தீப்பெட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது துரை வைகோ வந்து ஒரு பெரிய ஒரு மார்ஜினோட அவர் வந்து தோல்வி அடைய போறாரு. அதுக்கே திமுக ஒரு வழிவகுத்திருக்கு. இது வந்து நான் ஃபேக்டர்ஸ் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கோணத்திலிருந்து பார்ப்போம். திருச்சியில் என்னன்னா, இது வரைக்கும் 2 பெரிய ஆளுமைகள் அங்க இருந்திருக்கு. ஒண்ணு வந்து கே என் நேருடைய, அது ஒரு கோட்டை போல, ஒரு குறுநில மன்னர் போல அங்கிருந்து ஆண்டு வந்திருக்காரு. சமீப காலத்துல அப்புறம் அன்பில் பொய்யாமொழி வந்து அன்பில் மகேஷும் அவருடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய அவரோட அணுகி அவருக்கு பழகினதுனால அவர் வந்து அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. ஆனா தேர்தல் களத்துல இறங்கும் பொழுது கட்டாயமாக கே நேரு அண்ட் கே நேருவோட சுற்றுப்புறத்துக்கு பெரிய ஒரு பலம் இருக்கு திருச்சியில. இந்த முறை பாருங்களேன், அவங்க அங்க பார்த்துட்டு இருக்காங்களா? அங்க பார்க்கவே இல்லை. எல்லாமே அந்த நேருடைய முகாம்கள் பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. ஏன்? அவங்க எல்லாரும் அருண் நேரு நிக்கிற இடத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹோல் ஃபைட் ஹஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் திருச்சி டு பெரம்பலூர். பெரம்பலூர் வந்து பக்கத்திலே இருக்கு திருச்சிக்கு. அங்கிருந்து திசை மாறி அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய படைபலம், அவங்களுடைய பணபலம், எல்லாமே அவங்களுடைய ஊடக பலம் எல்லாமே பெரும்பலூர் வந்து மைய பொருளாக்கி கலைஞரோட பொண்ணு நிக்கிறாங்க, முரசலிமாரோட பையன் நிக்கிறான், இவங்களுக்கு எந்த வகையில நான் குறைவில்லை, வைகோவோட பையன் நிக்கிறான், நான் குறைவில்லை, என்னுடைய பையனும் ஜெயிச்சே ஆகணும் என்கிற ஒரு கருத்து பிரபலமாக பேசப்படுது. அதாவது நேருடைய கருத்து வந்து இப்படி இருக்குது. நேரு ஒண்ணு சொல்றாரு, என் பையன் தோக்கவே கூடாது, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல என்ற அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து இருக்கிற அளவுக்கு பெரிய அளவுல வந்து ஒரு செல்வாக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ அப்படி என்றால் அவருடைய கவனம் அங்க போனதுனால திருச்சியில நேருடைய கவனமோ செல்வாக்கோ இந்த வாட்டி ஒரு பெரிய பூஜ்யம். ஸோ டெக்னிக்கலி கூட்டணி கட்சி தர்மங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவங்க வைகோவுடைய பையனுக்கு, துரை வைகோவுக்கு அவங்க வந்து ஆதரவு அளிக்கணும். ஆனா அங்க இல்லவே இல்லையா ஆதரவு அளிக்கிறதுக்கு? ஸோ ஆதரவற்ற ஒரு தீவுல உட்கார்ந்துட்டு இருக்காரு துரை வைகோ. இட் இஸ் எம்டிஎம்கே. அந்த எம்டிஎம்கே உடைய தாக்குதல் நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு திமுக கோட்டை. அந்த திமுக அங்க பார்க்காம வேற போயிட்டு. இது வந்து முதலாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட், துரை வைகோ பத்தி கேட்கும் போதே முதல் வார்த்தை எல்லாரும் சொல்றது, இந்த கணேசமூர்த்தி தற்கொலை பண்ணிட்டாரு அதனால வந்தாரு அவராங்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஒரு அரசியல்ல முதல் படி எடுத்து வைக்கிறாரு. எந்த குடும்ப அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மதிமுக உருவாகிச்சோ, அவருடைய அப்பாவே மதிமுக உருவாக்குனாரோ, அதே குடும்ப அரசியலுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவமாக அவர் வந்து நிக்கிறாரு. இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் அளவில் அப்கோர்ஸ் அப்படின்னு குறிப்பா ஒரு லெட்டர் எழுதுற. ஆனா எல்லாருக்கும் தெரியும் அவர் இது எதிர்த்தாரு. கணேசமூர்த்தி சிட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்கிறார்.
அப்ப கணேசமூர்த்தியுடைய அவரு இதனால பண்ணியிருந்தாரோ, அவருக்கு ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு இருந்து மென்டல் மன அழுத்தத்தினால பண்ணு தெரியாது. ஆனா துரை வைக்கோவுடைய கெட்ட காலம், கெட்ட நேரம், அந்த தற்கொலை இவருடைய கிரெடிட்லயோ டெபிட்லயோ தான் போகுது. ஸோ ஒண்ணு வந்து நேருவுடைய ஆதரவை வந்து எடுத்தது. 2வது கணேசமூர்த்தியுடைய தற்கொலை இவர் பேருக்கு வந்து அது வந்து இவர் பேரை பொருட்டு தான் அது பண்ணாருங்கிறது மக்கள் மத்தியில வந்துருச்சு. அது பாவம் இவர் வந்து இவராலவா இல்ல எனக்கு தெரியாதுங்க. பட் இவருக்கு வந்துருச்சு. 3வது அவருடைய தன்வலை, தன் வினை வலி, தன் வலி, மாற்றான் வலி, துணை வலின்னு பாக்குற மாதிரி நீங்க மாற்றான் வலி பாத்தீங்கன்னா செந்தில்நாதன் அமமுக. அவர் எப்படின்னா ஏஎம்எம்கே செந்தில்நாதன் வந்து அங்க கவுன்சிலரா இருந்தார். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் கவுன்சிலரா இருக்கும்போது ரொம்ப நல்ல வேலை பண்ணார். அது வந்து அவர் இருக்கிற இடம் வந்து கவுன்சிலர் முத்திரையர்கள், வேளாளர்கள் அண்ட் பட்டியல் இனத்தார்கள் 3 பேர். நானும் ஒவ்வொரு நாள் நீங்க வந்து இந்த இடத்தை பத்தி பேச போறது சொல்றதுனால அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் ஊடுருவி உங்ககிட்ட சொல்றேன். அந்த 3 இனத்தார்களுக்கும் சரி சமமாக அவருடைய கவனத்தையும் செலுத்தி, அவருடைய அன்பும் செலுத்தி ஒரு அளவுக்கு அதெல்லாம் சொன்னாங்க. அவர் கவுன்சிலர் நின்னா 1 பைசா கூட கொடுக்க வேணாம், அவர் ஜெயிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒருத்தர் பண்றாங்கன்னா இப்ப நீங்க பாருங்க சிவா, அவரும் படிச்சவர், வெரி ஹைலி எஜுகேட்டட் மேன். பேக்ரவுண்ட் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவருக்கு இல்ல, ஓரளவுக்கு தான் இருக்கு. ஆனா அவர் பிக்கப் பண்ணி அவர் கரெக்டா அமமுக அவர் எடுத்திருக்காங்க. ஒரு 10 பார்ட்டி மேலேயும் கீழே குதிச்சவர் இல்லை. எந்தவித ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியால ஒரு கவுன்சிலர் இருந்தாலும் எந்தவித ஒரு சமுதாய வெறிக்கு ஒரு இடம் கொடுக்காம இந்த 3 சமுதாயங்களும் நல்லா சேர்த்து நல்ல வேலை பண்ணார். இதெல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் கவுன்சிலர் வரணும்னு சொல்றாங்க கட்சியில. ஏன் அவர் எம்எல்ஏ வர முடியாது? இன்னும் எதிர்த்து கேட்கலாம். ஏன் அவர் எம்பியா வர முடியாது? வரட்டுமே. சோ இந்த ஒரு அண்ணாமலையுடைய மூவ்மெண்ட் எல்லாரும் வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க நல்லவங்க வரட்டும் அந்த மூவ்மெண்ட் வந்து மாற்றான் வழி. அதாவது செந்தில்நாதனுக்கு இந்த வாட்டி அது போயிட்டு இருக்கு. துறை வைக்கோன்னா இதே வாரிசு அரசியல், இதே மதிமுக திமுக அதே குட்டையில ஊர்ன மட்டைங்க வந்து ஆக்சுவலா துரை வைக்கோக்கு ஒரு பொட்டன்ஷியல் பெருசா கூட இருக்கலாம், எனக்கு பர்சனலா தெரியாது. ஆனா இப்ப வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த கோணங்கள் எல்லாம் மூலமா பார்க்கும்போது அது எல்லாமே அவருக்கு எதிர்க்கா இருக்கு. இந்த காரணங்களுக்காக துரை வைக்கோ வந்து ஆல்மோஸ்ட் சர்டன்லி அவர் தோப்பாரு, ஆல்மோஸ்ட் சர்டன் தோல்வி அடைவாரு, ஆல்மோஸ்ட் சர்டன்லி நிச்சயமாக செந்தில்நாதனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது தவிர கடைசி நிமிடம் எனக்கு நம்ம சொல்றதெல்லாம் ஒரு தர்க்க ரீதியா லாஜிக்கலா சொல்றோம். ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த ஒரு அரை, அதாவது பிரியாணி, குவார்டர், அதாவது இந்த பியர், குவார்டர், அரை இதெல்லாம் வரும்பொழுது இந்த இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிப்படுது. ஆனா இது நம்ம அடிப்படுக்கிற இதை தாண்டி உண்மை தர்மம் ஜெயிக்கணும் என்றால் பல தரத்து மக்கள் எல்லாரும் வந்து வாக்களித்து அதுவே 70-80% நடந்துச்சுன்னா நிச்சயமா ஜெயிக்க போற ஆளு வந்து செந்தில்நாதன் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் கோவை தொகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா திருச்சி தொகுதியாக இருக்கட்டும், எங்களுடன் கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் நேயர்களே, பீப்புள் ஃபார் அண்ணாமலை என்று மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரலை ஒன்று கோவையில் வீசுகிறது. இந்த அலை தொடருமானால் இந்த அலை கண்டிப்பாக ஒரு சுனாமியாக மாறி கோவையை அண்ணாமலை வசமாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ரொம்ப நன்றி சார். நன்றி சிவா, நேயர்களுக்கும் நன்றி.